Welcome all of you to my video. In this video, you are going to see chapter 2 numbers and sequences, exercise 2.7, 6th sum. In GP, the 9th term is 32805, 32,805, 6th term is 1215, find the 12th term. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஜிபியில் 9th term வந்து 32,805, 6th term வந்து 1215 கொடுத்துருக்காங்க. 12th term என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஜிபியினுடைய ஃபார்முலா tn is equal to a power n minus 1. பேசிக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 9ஐயும் 6 சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ T9 is equal to AR power n9 minus 1 is equal to AR power 8, that is equal to 32805. இதை நீங்கள் என்ன வச்சுக்கோங்கன்னா 1 வச்சுக்கோங்க. ஸோ T பவர் அதே போல் 6 சப்ஸ்டியூட்னா AR பவர் அங்கே n பவர் 6 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 minus 1 உங்களுக்கு 5, அது வந்து 1215 சொல்லிட்டு வரும். இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு டிவைடு 1/2. ஸோ ஏன்னு தெரியும், பெரிய நம்பர் வந்து மேலே போட்டு சின்ன நம்பரை கீழே போட்டுக்கோங்க. ஸோ AR power 8 by AR power 5, that is equal to 32805 by 1215. ஸோ அதனால் இது வந்து 5ஆல் கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணேன்னா என்ன நடக்கணும், அதுக்கு முன்னாடி நான் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். இந்த ஏ கேன்சல் உங்களுக்கு A power m by A power n is equal to என்னன்னு தெரியும்னா A power n minus 1. இது வந்து லா ஆஃப் இண்டிசஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா இங்கோட்டு இந்த மைனஸ் பண்ண ப்ளஸ் போடுவீங்க. இது டிவிஷனில் இருக்குது, அதனால் மைனஸ் போடணும். ஸோ R power 8 minus 5, அதாவது R power 8 minus 5. ஸோ இதை நம்ம இதை எப்படி போட்டோமோ அதே போல் இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ஏ போயிட்டு R power 8 by R power 5 தான் மிச்சம் இருக்கும், அதனால தான் இப்படி வந்து. இப்போ பாருங்கள் 30,805 by 1215 சொல்லிட்டு இருக்குது. இப்போ நான் இது வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணணும். ஸோ 5 டேபிளில் கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி எழுதி பின்னாடி எழுதிக்கிறேன். இதுக்கு முன்னாடி இது என்னன்னா R power 3 is equal to 32805 by 1215. ஸோ இதை நான் கேன்சல் பண்ணுறேன். R power 3 is equal to 32805 by 1215. கேன்சல் பண்ணேன்னா 2 5s are 10. You have 2 balances 21 வரும். ஸோ 4 போட்டிங்கன்னா 1 பேலன்ஸ் இருக்கும் 3. அடுத்தது இங்கே 6 போட்டிங்கன்னா 2 பேலன்ஸ் இருக்கும் 28 இருக்கும். 5 போட்டிங்கன்னா 3 பேலன்ஸ் இருக்கும் 6 5s are 30. ஸோ 5 இருக்கும் 1. இப்போ அடுத்தது நான் இது எத்தனை டேபிளில் கேன்சல் பண்ணுவேன்னா அதே 9th டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். ஏன்னா 3லே 7லே இது போகவே போகாது, அதனால் நான் இது வந்து கேன்சல் பண்ண போகிறேன். 9th டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். பாருங்கள் 9th டேபிளில் கேன்சல் பண்ணும்போது இது வந்து 2 வந்து வரும். ஏன்னா வந்து 6 பேலன்ஸ் இருக்கும், அது 7 9s are 63. 9th டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். இது வந்து அதே போல் 9th டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 7 9s are 63 வரும். ஸோ 65 2 பேலன்ஸு 26 இருக்குது. 26ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2 தான் போட முடியும். ஏன்னா வந்து 3 9s are 27. 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 26ல் 18 பார்க்கும்போது உங்களுக்கு மொத்தம் இருக்கக்கூடியது 7. இது வந்து உங்களுக்கு ஸோ மொத்தம் 8 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 8 இருக்கும்போது நீங்கள் வந்து 26 27க்கு முன்னாடி ஒரு நம்பரில் இருக்குது 26. ஸோ 8 பேலன்ஸ் இருக்குது. 8ன்னு போகும்போது 9 9s are 81. ஸோ 9 போட்டுக்கலாம். ஓகேங்களா, 729 வருது. இப்போ வந்து டோட்டலாக 729 by 27. ஸோ அகைன் இதை நீங்கள் என்ன டேபிளால் கேன்சல் பண்ணலான்னா வில் கேன்சல் இட் 9th டேபிள். 9th டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். ஏன்னா 729 3ல் போகாது. நான் 9th டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 3 7லலாம் போகாது, 27 போகும். பட் 27 3 9 நம்ம 9th டேபிளில் கேன்சல் பண்ணோம். ஸோ 9th டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 9s are 27. ஸோ இதை நான் 9th டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு வந்து 72 என்பது 8ன்னு வரும். ஸோ 81. ஸோ இதை என்ன கேன்சல் பண்ணேன்னா 27 ஆயிரும். அப்போ நம்மள ஆர்க்கு ஒரு கியூப் என்ன கிடச்சிட்டு 27 கிடச்சிட்டு. ஸோ 27க்கு உங்களுக்கு கியூப் ரூட் எடுத்தால் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது 3 பவர் கிடையாது, கியூப் ரூட். ஸோ 3 இப்படி போட்டு எழுதணும். அப்படின்னாச்சுன்னா உள்ள 27 அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு என்ன வரும்னா 3. அப்போ ஆர் என்பது என்னது 3. இப்போ நம்மளை ஆர் தெரிச்சிட்டு நம்மளுக்கு ஏ தெரியாது. கண்டிப்பாக ஏ வேணும், அப்போ தான் அவங்க கொடுத்துருந்தா 12th டேர்மை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பாருங்கள், நான் இப்போ எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், சின்ன எக்வேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சின்னது வந்து 2வது தான் இருக்குது. ஸோ 2வதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன்னா முதல்ல வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஏ வந்து உங்களுக்கு தெரியாது, ஆர் வந்து உங்களுக்கு 5, அது வந்து R power 5 வேல்யூ தெரியும். இது அப்படியே இருக்கட்டும். ஸோ R power 5க்கு பதிலாக ஆருக்கு பதிலாக நீங்கள் என்ன போடலாம்னா 3 போடலாம். ஸோ 3 power 5 ஆயிரும். 3 power 5. இப்போ 3 power 5 கண்டுபிடிக்கணும். 3 power 5 வந்து உங்களுக்கு 3 power 3 into 3 power 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஏன்னு உங்களுக்கே தெரியும், லா ஆஃப் இண்டிசஸ் தான் இதுவும். இது ஆனால் 5 வந்து உங்களுக்கு எப்படி வரும் நான் பாருங்கள், இது உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லி தரேன். 2 + 3 இப்படி போட்டுக்கலாம், இல்லை 3 + 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ அது நோ ப்ராப்ளம். ஏன்னா வந்து 3 power 5 என்பது உங்களுக்கு என்னது
அடிஷனில் தானே இருக்குது 3/2 ப்ளஸ், அதாவது இது வந்து இந்த மாதிரி நம்ம லா ஆஃப் இன்டிஜர்ஸ் டிவிஷனில் போடும்போது கீழே டிவைடில் இருக்கும்போது மைனஸ் போட்டோம். இது வந்து நம்ம அடிஷனில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஆர்டர் எப்படி வருது 3+2 போட்டுக்கலாம், 2+3 போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம மல்டிப்ளேஷனில் போடுறோம். இந்த மாதிரி மல்டிப்ளைடு பை 3/3. ஸோ இப்போ இதுக்கான வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம 3/5 ஸ்ட்ரைட்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக கண்டுபிடிங்க. 3/2 உங்களுக்கு தெரியும் 9, 3/3 வந்து 27. ஸோ 27 9s தெரிஞ்சாலும் இது ஈஸி. 27 9s வந்து 63, மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சாலே போதும். 7 9s 63 வரும். 2 9s 18 + 6 வந்து 243. ஸோ 243 வரும். அப்போ வந்து A 243 = 1250. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் A கண்டுபிடிக்க 1253 வரணும்னா 1250 நீங்கள் 243 டிவைட் பண்ணணும். இப்போ பாருங்கள் நான் இது எப்படி கேன்சல் பண்ணுறேன்ட்டு. ஐ கோயிங் டு கேன்சல் இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணி பார்க்குறேன். ஸோ 3 டேபிள் கேன்சல் பண்ணுறா இங்கே வந்து 8 வரும். ஏன்னா 8 3s are 24. ஸோ இது வந்து 1. இதை நான் கேன்சல் பண்ணி பார்க்குறேன் 8 தேர்ட் டேபிளில். ஸோ தேர்ட் டேபிளில் போட்டேன்னா இது வந்து 12 இருக்குது. ஸோ 4 வரும். ஸோ 1 பேலன்ஸு அது இருக்க முடியாது, 0 போடணும். கண்டிப்பாக 0 போட்டுருங்க. இடையில இப்போ 1 போகாது. அதனால் நம்மளுக்கு வந்து 3 உள்ளாடி இருக்கிறனால கண்டிப்பாக 0 போட்டணும். சில பேர் இந்த தப்பு பண்ணிவிட்டு ஆன்சர் தப்புன்னு சொல்லுவாங்க. அது தப்பு. 0 கண்டிப்பாக போடணும். ஏதாவது ஒரு நம்பர் போகலை அப்படி ஒரு டிஜிட்டு நம்ம எப்படி இருக்குது செக் பண்ணிட்டுருக்கா கண்டிப்பாக 0 இன்க்ளூட் த 0. நம்ம ஆர்டினரி டிவிஷனில் இதே தான் பண்ணுவோம். ஸோ கேன்சல் பண்ணும்போது அதே தான் பண்ணணும். ஸோ கவனமாக இருந்துங்க. இப்போ வந்து 15 இருக்குது. ஸோ 405. ஸோ 403 வருது. ஸோ 405 வருது. 3 போட்டேன் தப்பு. 405. இப்போ பாருங்கள் நான் இதை வந்து இந்த டேபிளில் கேன்சல் பண்ணுறதுக்குன்னா இதை வந்து இப்போ பார்க்கறதுக்கு நமக்கு வந்து 7th டேபிளே போனது மாதிரி தெரியலை. ஸோ 7th டேபிளில் நம்ம போட்டு பார்ப்போம். பட் 81 வந்து உங்களுக்கு 7th டேபிளில் வருமானு கேட்டிங்கன்னா அது வராது. ஏன்னா வந்து 84 தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் நான் 9th டேபிளில் கேன்சல் பண்ணேன். ஸோ 9th டேபிளில் பார்க்கும்போது உங்களுக்கு இது வருமானு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் 9th டேபிளில் போடும்போது இது வந்து 9 9s are 81. இது நம்மளுக்கு தெரியும். இது வந்து உங்களுக்கு 40 இருக்குது. ஸோ 40 பார்க்கும்போது 36 வரும். 36 ஆச்சுன்னா 4 போட்டுக்கலாம். ஸோ 4 பேலன்ஸ் இருக்குது. ஸோ 5. ஸோ 45 வந்துட்டு 9th டேபிளில் சொல்லும்போது A வந்து உங்களுக்கு 5 வந்துச்சு. சும்மா இவ்வளோ நேரம் எடுத்துருக்கோம். 6 கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 5, 6 வந்து உங்களுக்கு 3 வந்து A வந்து உங்களுக்கு 5 வந்துருக்கு. இப்போ நம்மளுக்கு இது ரெண்டுமே தெரிஞ்சு காமன் ரேஷியோ அண்ட் ஃபஸ்ட் டேர்ம் we will know. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். 10th என்ன டேர்ம் கேட்டிருந்தாங்க 12th டேர்ம் கேட்டிருக்காங்க. ஸோ 12th டேர்ம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். T12 தட் இஸ் ஈக்குவல் டு AR பவர் n வேலை என்ன பண்ணுவீங்க n-1 தானே ஃபார்முலா. ஸோ 12 போடுவீங்க அவ்வளோதான். அப்போ இது என்ன ஆகும் AR 11 ஆயிரும். இப்போ பாருங்கள் T12 உங்களுக்கு தெரியாது. AR பவர் 11 பட் 3 × 5 பவர் 11 சொல்லிட்டு தெரியும். சாரி 5 × ஏன்னா A வந்து உங்களுக்கு 5 3 பவர் 11 5 3 பவர் 11 எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஸோ 3 பவர் 11 வந்து உங்களுக்கு எப்படி பிரிக்கலாம்னா 3 பவர் 2 + 3 + பாருங்க நம்ம இதை எப்படி பிரிக்க போகிறோம்னா 2 + 3 + 6ன்னு பிரிக்கலாம். பட் அதே நான் வந்து 3 + 2 பிரிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பிரித்து கால்குலேட் பண்ணல இல்லைன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் கால்குலேட் பண்ணதுக்கு. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் மட்டும் அதை பண்ணாமதி 3 3 மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா 2 வந்து உங்களுக்கு 2 இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ இதை பின்னாடி உங்களுக்கு தனியாக எழுதி காட்டுறேன் புரியாதவங்களுக்கு. நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள். 3 பவர் 11 = 3 பவர் 2 + 2 + 3 + 3. அந்த 3 + 3 வந்து உங்களுக்கு 6 வரும். 6 + 2 ஸோ இன்னொரு 3 போட்டுக்கலாம். ஸோ ஒரு 2 பதிலாக நான் 3 போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ 3 + 3 + 3 9 வரும். +2 11. ஸோ இதை நம்ம 3/2 × 3/3 × 3/3 × 3/3. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் டைமில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இல்லைனா ரொம்ப டைம் எடுக்கும். டக்குன்னு பண்ணிடுறேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் 9 × 27 × 27 × 27. ஸோ நமக்கு 27 ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப இப்போ மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. 27 9s are வந்து 243 வரும். நீங்கள் டவுட்டுக்கு எனக்கு இப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 63. ஸோ 2 9s are உங்களுக்கு 18 + 6 243. ஸோ 243 வருதா? அதை நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். 27 ஸ்கொயர் 27 × 27 7 7s are 49. மல்டிப்ளிகேஷன் நல்லா டக்குன்னு என்ன தெரிஞ்சுன்னா இது ஈஸியாக பண்ணிடலாம். கேல்குலேஷன் வந்து அது கொஞ்சம் அதிகம். ஸோ 2 7s are 14 14 + 1 18 27 2s are 54 2 7 729 வருது. ஸோ இப்போ அதே நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 729/243. ஸோ வந்து 27 2 7s are 6 2 3s are 6 இங்கே ஒரு 2 இருக்குது. ஸோ 8 7 3s are 21. ஓகே. இப்போ 4th டேபிள் 4 போடும்போது 9 4s are 36. இங்கே 8 இருக்குது. 8 + 3 12. ஸோ 7 4s are 28 29. அடுத்தது 2ல் இருக்குது 8 2 4s are 9 2s are 18
2 2s are 4 5 வரும் ஏன்னா ப்ளஸ் 1 7 2s are 14 7 14 இங்கே வந்து 2 + 8 10 10 11 12 வருது இங்கே வந்து 9 + 5 14 14 + 2 16 16 + 2 17 வருது இங்கே வந்து உங்களுக்கு 2 + 4 7 then 1 ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி கொண்டு வந்த ஆன்சர் இது தான் அங்கே வந்து ஒரு 5 இருக்கும் அந்த 5ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 886245 சொல்லிட்டு வரும் இதுதான் அவங்க 12th டேர்ம் ஸோ உங்கள் புக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்போடு நிறுத்திட்டாங்க 3 பவர் இந்த ஸ்டெப்போடு நிறுத்திட்டாங்க 5 × 3 பவர் 11 ஓடி நிறுத்திட்டாங்க பட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கூட கொஞ்சம் பிரித்து ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் இதுனா 886245 சொல்லி கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுவரை நிறுத்தினாலும் பிரச்சனை இல்லை பட் உங்களுக்கு கால்குலேட் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக கால்குலேட் பண்ணி போடலாம் உங்கள் எக்ஸாம் பாயிண்ட் வீட்டுக்காக நீங்கள் பார்க்க வேண்டியது இது மட்டும்தான் ஸோ இதுவரை நீங்கள் நிறுத்தினாலே போதுமானது ஏன்னா இது கொஞ்சம் சால்வ் பண்ண டஃப்னு ஒரு காரணத்துக்காக உங்கள் புக்கில் வந்து இதுவரையும் கொடுத்துருக்காங்க யூ ஹவ் டு டூ அன்டில் இது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கூட பாடம் பண்ணி வைக்கலாம் ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அந்த சம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட்ஸ் கேளுங்க தேங்க்யூ